மார்கழி மாதம், இதை தனுர் மாதம்னு சொல்லுவாங்க. தனுர்னா சூரிய பகவான் வந்து தனுர் ராசிக்கு போகிறார். இருந்தார், துலா ராசியில் இருந்தார். தனுசுக்கு போகிறார். அதனால் தனுர் மாதம்னு சொல்கிறது. இதை கண்ணன் என்ன சொல்கிறார்னா, மாதத்திலே மார்கழியாக இருந்துருக்கேங்கிறார். கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறது என்னடான்னா, மார்கழியே நானாகவே இருக்கேன் அப்படிங்கிறார் அவர். அப்படி ஒரு உக்கிரமான ஒரு உயர்வான மாதம் இந்த தனுர் மாதம், மார்கழி மாதம். இதில் வர விசேஷங்கள்ன இது வரும். ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வரும். ஆருத்ரா தரிசனம், கிருஷ்ண சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அவர் கொண்டாடுவார்கள். இப்படி எந்த விதமான இது கிடையாது, பேதம் கிடையாது. சைவம் பேதம், விஷ்ணு பேதம்லாம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு பக்தி நிறைஞ்ச மாதம் இது. கடவுள் சித்தை மற்றும் பகவான் சித்தை மட்டும் தான் நமக்கு மனசில் இருக்கணும், வேறு சிந்தையாக இருக்கக்கூடாது. பல மகான்கள் சரியாக இதில் நிறைய கொண்டாடி இருக்கா. ராதா கல்யாணம் என்ன, சீதா கல்யாணம் என்ன, கௌரி கல்யாணம், நிறைய விதவிதமாக கல்யாணங்கள் பண்ணி பஜனை உற்சவமாக நித்தியம் நடக்கும் இந்த மார்கழி மாதத்தில். அப்படி திவ்யமான இந்த இதில் நாம் இன்றைக்கி எடுத்துக்க போகிறது என்னென்னா, ஆண்டாளுடைய திருப்பாவை. அந்த ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள். அவருக்கு துளசி வனத்தில் கிடச்ச குழந்தை. கோதைன்னு பேர் வச்சார் அவர். கோதை வச்சு அழகாக வளர்த்துட்டுருக்கார். பெரியாருக்கு விருந்தம் என்னென்னா, நித்தியமும் தன்னுடைய தோட்டத்தில் இருந்த மலர்களை சேகரித்து மலர் மாலைகளை தொடுத்து அந்த மாலை கொண்டு போய் கடவுளுக்கு விஷ்ணுக்கு போட்டுட்டு, கிருஷ்ணனுக்கு நாராயணனுக்கு போட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிட்றோம். ரொம்ப முக்கியமான விரதம் அது. அதில் இதில் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. இருந்தால் அதை சாப்பிட மாட்டார் அவர். அந்த மாதிரி ஒரு விரதம். அவரை கிடைச்ச பொக்கிஷன் தான் இந்த கோதை. இந்த கோதை என்ன பண்ணுறா, ஒரு வயசானதும் கொஞ்சம் வயசானதுமே கிருஷ்ணன் மேலே ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அந்த பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை, மானசீகமாக. அப்படி இருக்கும்போது அப்பா பண்ணி வச்ச மாலை எடுத்து தங்கத்தில் போட்டு அப்படி கண்ணாடியில் பார்க்குறான். பார்த்தா அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவள் கண்ணாடியிலேயே அவளுக்கு பின்னால் பகவான் தெரிகிறார். அந்தளவுக்கு அவளுக்கு பக்தியை வந்துடுச்சு. இதை பார்த்து பெரியவருக்கு அவள் அப்பா, ஐயோ இப்படி அபச்சாரம் பண்ணிட்டியே, சுவாமிக்கு போடுற மாலையை கொண்டு போய் நீ கழுத்தில் போட்டுட்டியே, நான் எப்படி இங்கே பகவான் போடுவேன், நான் அது போடாமல் எனக்கு என்னவும் பண்ண மாட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறாரு. கடவுள் என்ன பண்ணார் அவருக்கு சொப்பனத்தில், அப்பா அவன் வந்து என்னுடைய சேர்ந்தவன், அவன் பக்தி ரொம்ப ஜாஸ்தி என் மேலே. அதனால் அவளுக்கு சூடி கொடுத்த அந்த மலர் தான் எனக்கு வேணும். அதனால தான் அவளுக்கு பேர் சூடி கொடுத்த சுடற்குடியின் பேர். அப்புறம் கடவுளை அவளை ஆட்கொண்டதுனால ஆண்டாள். கடவுளையே ஆண்டாள் அவள் தன் பாசம் பண்ணிட்டா இல்லையா, அதனால ஆண்டாள்னு பேர். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாளில் அந்த ஒரு திருப்பாவையை சொல்லிடுறேன். அது திருப்பாவை சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் அர்த்தம் ஓரளவுக்கு புரியும். அதை சும்மா அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள், நீராட போதும் வேர் போதும் மீனோர் நேரிழையீர், சேர்கமல்கும் ராய்ப்பாடி சீர்மல்குமாயற்படி செல்வ சேருவேகள் கோர்வேல் கொழுந்தொழிலன் தந்தை கோபால் கோபரல் கோர்வேல் கொழுந்தொழிலன் நந்தை கோபால் கோபரல் ஏறாத கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேரி செங்கன் கதிர்பதியம் போல் முகுத்த
நாராயணனே நாராயணனே நமக்கே வரைதரோவர் பார்வோர் புகழப்படுதேலொரு எப்படியாவது என்ன விசேஷம்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள். ஒரு நல்ல நாள் அது. நீராட போகுது. எல்லோரும் வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து அங்கே போய் ஸ்நானம் குடிச்சிட்டு அப்படி போய் பகவானை போய் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என் தோழிகள் தானே என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வீட்டில் கதவை தட்டி கூட்டிகிட்டு போகிறது தான் இந்த 30 நாளும். அப்படி கூட்டின்னு போய் பார்த்தா அழகாக இருக்கும். எல்லாம் சின்ன பின்னால் பாட்டு வரும். எல்லாம் அவள் அப்படி கூட்டின்னு போய் கடைசியில் ரங்கநாதருக்கு தன்னை ஐக்கியமாயிட்டாவோ. அதுதான் இந்த கதை. இந்த புனிதமான ஒரு மார்கழி மாதத்தில் எனக்கு தெரிஞ்ச அப்போதான் நான் இந்த மார்கழி இன்றைக்கி தொடங்கி இருக்கேன். இன்னும் நிறையா பண்ணுறேன். தியாகம்